இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மகத்துவமான நற்செய்தி பணியை செய்த மார்க்கு நற்செய்தியாளரின் பெருவிழாவுக்கு உங்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். இந்த மார்க்கு நற்செய்தியாளர் சிரேனேவில் பிறந்தார். இவருடைய நற்செய்தி பணி திருச்சபையின் 2 பெரும் தூண்கள் என்று அழைக்கப்படுகின்ற பவுலடியார், பேதுரு ஆகிய இருவரிடமிருந்து இவர் அனுபவம் பெற்றார். அவர்கள் இருவரிடமிருந்து அந்த நற்செய்தியினுடைய சாராம்சத்தை பெற்றிருக்கின்றார். ஒருபுறம் பவுலடியார் புறவினத்தாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியை அறிவித்த அந்த கோணம், மறுபுறம் பேதுருவினுடைய அந்த யூத மக்களுக்கு அவர் நற்செய்தி அறிவித்த அந்த கோணம், இவை இரண்டையும் கலந்த ஒரு சாரம்சமாக, கலவையாக, சங்கமமாக இந்த மார்க்கு நற்செய்தி எழுதுகின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை, அல்லது மிகவும் குறுகிய அதிகாரங்கள் 16 அதிகாரங்களாக இருந்தாலும் ஈடு இணையற்ற ஒரு ஒப்பற்ற நற்செய்தியை இவர் தனது மார்க்கு நற்செய்தியின் வழியாக வழங்கியிருக்கின்றார். இந்த நற்செய்தி இவ்வளவு சிறப்படைய காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, திருச்சபையினுடைய மரபுப்படி இவர் யோவான் மார்க் என்றும் அழைக்கப்படுகிறார். வெறுமனே மார்க் அல்ல, யோவான் மார்க்கு. அதே போல தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இவருடைய வீட்டில் இவர் ஒரு இளைஞனாக இருந்த பொழுதே கூடி ஜெபித்தார்கள். உங்களுக்கு தெரியும், தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள், இப்பொழுது நாம் அனைவரும் எல்லோருக்கும் வெளிப்படையாக, ஏன் இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய இந்திய திருநாட்டில் கூட கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு எந்த அளவிற்கு இந்த நாட்டில் சுதந்திரம் கிடைக்கும் என்பது அடுத்த ஆட்சி நிலவுகின்ற அந்த நிலையில் ஒரு குறியாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக கிறிஸ்துவை போதிக்க முடியாது, கிறிஸ்துவை வழிபட முடியாது. ஆனால் அந்த நிலையில் தெரியாமல் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். அப்படி கூடி ஜெபித்தார்கள், அது மார்க்கு வீட்டிலும் ஜெபித்தார்கள் என்பதை திருத்துதர் பணி 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் மார்க்கு 14, 51, 52 வசனங்களிலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஜெபித்தல் தான் இவரை நற்செய்தி பணிக்கு அழைத்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஏனால் அப்பொழுது அவர் இளைஞராக இருந்திருக்கலாம். இவர் பர்னபாவின் உறவினர். பர்னபா என்பவரும் இறைவார்த்தையை போதிக்கக்கூடியவர். இவ்வாறு யாரெல்லாம் நற்செய்தி பணியை போதிக்கிறார்களோ அவர்களோடு இவர் நெருங்கிய உறவோடு இருந்திருக்கிறார். நெருங்கிய உறவை சொந்தம் கொண்டாடி இருக்கிறார். அப்படி என்றால் இறைவார்த்தையோடு நெருங்கிய சொந்தம் கொண்டாடி இருக்கின்றார். அடுத்தது அவர் பவுலையும் பேதுருவோடும் நெருங்கிய சொந்தம் கொண்டாடுகின்றார். குறிப்பாக பவுலோடு அவர் அதிகம் பழகி ஆண்டவருடைய வார்த்தையை கற்றிருக்கின்றார், தியானித்திருக்கிறார் என்று 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 11 வசனத்திலும் பேதுரு மார்க்குவை தன் மகன் என்று அழைப்பார். எவ்வளவு சொந்தம் பாருங்க. நற்செய்தி பணியில் பேதுருக்கு உதவி செய்யும் பொழுது பேதுரு எவ்வளவு பெரிய திருத்துதர் மார்க்குவை தன் மகன் என்று அழைக்கின்றார். அந்த அளவிற்கு நற்செய்தி பணியை பேதுரு செய்வதற்கு உதவி செய்திருக்கின்றார் மார்க் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 10 வசனங்களில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இவர் இந்த நற்செய்தியை, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும். மிக நம்ம கவனமாக சிந்திக்க வேண்டும். எருசலேம் நகர் அழிந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே ரோமை அரசர்கள் கிறிஸ்துவருக்கு அதிகமான ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற வேளையிலே, துன்பத்தை கொடுக்கின்ற வேளையிலே, ஏன் தாம் பின்பற்றி வந்த பேதுருவும் பவுலடியாரும் இறந்த அந்த ஒரு தருணத்திலே, கிறிஸ்துவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த அந்த தருணத்திலே ஆண்டவருடைய நற்செய்தியை இறைமக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியாக, மார்க்கு நற்செய்தியாக அந்த தொகுப்பு, பவுலடியாருடைய சாராம்சம், பேதுருடைய சாராம்சம், குறிப்பாக புறவினத்தாருக்கு இவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார். இந்த போதனை இவருடைய போதனை சுருக்கமாக 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான இறை மகன் மெசியா என்பதை மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும், 2வது பிரிவாக மனம் மாறி ஆண்டவருடைய நற்செய்தியை நம்புங்கள் என்று அதே மார்க்கு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் அவருடைய நற்செய்தியின் இரத்தின சுருக்கமானது திகழ்கிறது. அன்புமிகு இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் மிகவும்
உலகமெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மார்க் 16:15 சொல்வது போல நமது வாழ்விலும் நம்மால் இயன்ற அளவிற்கு நற்செய்தி பணியில் ஈடுபட, குறிப்பாக எழுத்து பணியின் வழியாக அன்றைய தொடக்க காலத்தில் ஒவ்வொரு நற்செய்தியாளர்களும் நம்முடைய மார்க்க நற்செய்தியாளர்களும் மிகவும் சிரமப்பட்டு தூயாவின் தூண்டுதலால் அமர்ந்து எழுதி அவர்கள் நற்செய்தியை உருவாக்கினார்கள். நாமும் இந்த நற்செய்தி பணியை நம்மையே ஈடுபடுத்திக் கொள்ள நாளிலே வேண்டுவோம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடைய நற்செய்தியின் மீது அதிகமாக நாங்களும் தாகம் கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உமது நற்செய்தியை பிற மக்களுக்கு எடுத்துக்கூறிய ஆசிரும் அருளும் எங்களுக்கு நிறைவாக பொழிவீராக. ஆம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நற்செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி ஆசீர் அளிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.